தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தூயனனை மேல் கண்மலரும் மாமண் மகளே, மணிக்கத் தவம்தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயல் மந்திரப் பட்டாளோ, மாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நம பலரும் நவின்றலோர்க்கோ என்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 9. திருச்சிற்றம்பலம். முன்னைப் பழம் பொருட்கும் முன்னைப் பழம்பொருளே, பின்னைப் புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் இன்றைக்கு 9ஆம் நாள் அன்று திருப்பாவையில் ஆண்டாளின் பாடலை நாம் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், உலக மக்கள் பெரிய வசதியிலும் வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை நாம் சொல்ல வேண்டும். ஸோ இப்போ என்னன்னு சொல்றாங்க, எல்லாமே ஒரே ஒரு தாத்பரியம்தான். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும். அதற்கு அது ஒரு ஒளியோட சேர்றதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. அதற்காக தான் சிருஷ்டியை கடவுள் ஏற்படுத்தி ஒவ்வொரு பொருள்களிலும் அவர் ஒரு பொறியாக இருக்கின்றார். ஸோ இப்போ அவருடைய விளையாட்டு எப்படி இருக்கும், இந்த பொறியா வந்தது திரும்பவும் அந்த பரமாத்மாவை போய் அடைய வேண்டும். ஸோ இதை தான் அரவிந்தர் எவல்யூஷன் அண்ட் இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. இதுல கடவுள் இன்வல்யூட் ஆகுறாரு, மனிதர்கள் எவல்யூட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த மக்கள் கிட்ட சிம்பிளா கொண்டு போகணும் அப்படின்னும் போது அதை அவர்கள் அந்த காலகட்டத்துல ஆண்டாள் வாழ்ந்த காலம் எப்போ, கிபி 7ஆம் நூற்றாண்டு. நம்ம இப்ப இருக்கிறது 21. இதுக்கும் அதுக்கும் எத்தனை கேப் இருக்கு. பட் ஸ்டில் அது இவ்வளோ ஒரு சிறப்பா பாடப்பட்டு வருது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சத்பொருள், உண்மை அங்க இருக்கு. அதனால இத்தனை காலம் அது தாண்டியும் நிற்கிறது. ஆனா காலகட்டங்கள் வேறு வேறாக இருக்கு. ஸோ இப்போ அந்த காலத்துல அவங்க தனக்கு பிடித்த ஒரு விஷயம், அவங்க எந்த நேரமும் அந்த ஜீவாத்மா இறைவனை மட்டுமே நினைத்திருக்கக்கூடியது. இது எத்தனையோ பேர் அந்த திருமங்கை ஆழ்வார்லாம் அவர் தன்னை ஒரு பெண்ணாகவே பாவித்து அந்த இறைவன் மீது காதல் கொள்கிறார். ஸோ இது மாதிரி கடவுளை வெவ்வேறு விதமாக அடைகிறாங்க. இப்போ இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போலான்னு ஆண்டாள் மூலமாக நாம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே. ஸோ இப்போ தூமணினா தூய்மையான மணி. இங்க மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யோகத்தோடைய பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஜெம்ஸ் எல்லாம் ஒரு கான்சியஸ் கொடுக்கக்கூடிய ஒரு உபகரணை. ஸோ இந்த கற்கள் ஒரு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை கிளென்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு பொருளா செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி ஒளி பொருந்திய பெண்ணாக அதாவது எல்லா வாசனைகளையும் திருவுரு மாற்றத்தை செய்து தூய்மையான ஒரு மனநிலையில் ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்ல அந்த ஜீவாத்மா இருக்கும்பொழுது தன்னை சுற்றி ஒளி பிரவாகத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஜீவாத்மாவை பார்த்து
உன்னுடைய உள்ளக்கதவை மிகவும் திறக்கணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு இன்னர் சென்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட்கொள்ளப்படுறோம். அதாவது நீங்க பார்க்கலாம், நீ தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். ஸோ இப்போ நீங்க அந்த 5 சென்சஸை இங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நம்மளோட கரணங்கள் எப்படி எல்லாமே சேர்ந்து இறைவனை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் அந்த இன்டீக்ரல் பீயிங் அப்படின்னு அரவிந்தர் சொல்றார். ஸோ நம்ம பாதி பாதியா பிரிக்கப்பட்டிருக்கோம். மைண்டு தனியா, வைட்டல் தனியா, பிசிக்கல் தனியா. இது வந்து இந்த ரகசியமெல்லாம் நம்ம அரவிந்தரை தொடும்பொழுதுதான் நமக்கு இது அப்படியே பட்ட பரிவர்த்தனமாக ஒளியை இந்த ஞானம் என்ற ஒளியை அவர் நமக்கு எடுத்து எம்புகிறார். ஸோ இப்போ இந்த 5 சென்சஸ் நம்மள பார்த்துட்டோம். மேல தூமணி, ஒரு மேட்டர், அடுத்து வந்து ஒரு தூபம், அடுத்தது வந்து ஊமையா இல்ல செவிடா அனந்தலோ அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அவங்க இந்த மாதிரி ஜீவாத்மா இருக்கும் பட்சத்தில் அது எப்படி இருக்குன்னா, இந்த 5 சென்சஸ்க்கு வந்து அது தான் இஷ்டம் போல அது இருக்கும். அது வந்து ஒரு சீக்கிரத்துல வந்து மைண்ட் ஒண்ணு சொல்றத வந்து உடம்பு போய் இன்னைக்கு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா உடம்பு கேட்காது. ஸோ அது மாதிரி ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கும்போது ஆண்டாள் சொல்றாங்க, கடவுள் வந்து இருக்கிறாரே, நீ வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து உன்னை வந்து அர்ப்பணி சரணாகதி செய்யுன்னு சொல்றோம், நம்ம கேட்க மாட்டுறாங்களே, அதே மாதிரி இருக்காரு. இன்னும் வந்து அந்த மயக்கத்திலேயே இருக்காளே, அப்போ மயக்கம் போட்டப்பட்டிருக்கா. ஏன்னா நான் இவ்வளோ பேசுறோம், இவ்வளோ கேட்குறோம் அப்படின்னா இதே தான். கடவுள் வந்து நம்மளை அணுகும் போது நாம் ஒரு மயக்க நிலையில் ஒரு மாயையில மாட்டிக்கிறோம். மந்திரப்பட்டாலோ, ஸோ யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்களா, அதனாலதான் கடவுள் இருக்காரு பக்கத்துல இருக்காருன்னு சொன்னா கூட வந்து கேட்க அவளால முடியலையே அப்படின்னும் போது மாமாயன் மாதவன் வைகுந்தன். ஸோ அந்த பெருமாளே வந்து ஒரு பெரிய அந்த மாயத்தை செய்யறவர் நம்ம இத்தனை நாள் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் கதை ஒன்று நான் சொல்றேன். நாரதரும் நாராயணனும் ஒரு நாள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பூமியில. அப்போ வந்து நாரதர் வந்து கேட்கிறாரு, நான் வந்து பிரம்மத்தை உணர்ந்த ஞானி, எனக்கு எல்லா கடவுளையும் முழுவதும் நான் உணர்ந்தபடியால் நீங்க பண்ற இந்த மாயம்லாம் என்னை வந்து தாக்குமா, அதுல நான் வந்து கட்டுப்படுவேனா அப்படின்னு சொல்லும் போது நாராயணன் சொல்றாரு, சரி இப்போ இந்த குளம் இருக்குல்ல, இதுல போயிட்டு நீ ஒரு முக்கு போட்டுட்டு வா, நான் உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்றாரு. ஸோ அவர் வந்து கையில இருக்கிற வீணையும் அங்க வச்சுட்டு படித்துறையில போயிட்டு தண்ணியில வந்து முக்கிட்டு வெளியில வராரு. முக்கிட்டு எழுந்திருக்கும் போது அங்க ஒரு பெண், அந்த பெண்ணு வந்து படிக்கட்டுல ஏறி வந்து நின்றுட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு தான் யாரு என்ன ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்துல வந்து பார்த்தா அங்க வச்சுட்டு போன வீணையும் இல்லை, அங்க நாராயணனும் இல்லை, இந்த பெண் மட்டும் நிக்கிறான். அப்போ அரசன் ஒருத்தன் வந்து அந்த பக்கமா வரான். வந்துட்டே இருக்கும்போது இந்த பெண்ணை பார்த்துட்டு ரொம்ப அப்சரஸ் பெண் போல அந்த தோற்றம் அளிக்கவே வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அப்ப நீ யாரு எந்த ஊருன்னு விசாரிக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த திருமணம் நான் உங்களை பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லும் போது கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு. நல்லா வாழறாங்க, குழந்தைங்க பெத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து ஒரு படையெடுப்பு வருது. ராஜா வந்து அதுல இறந்துடுறாரு. ஸோ எல்லா மந்திரிலாம் வந்து இந்த ராணியை வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு நீங்க தப்பிச்சு போங்க, இவங்க கையில மாட்டிடக்கூடாது நீங்க அப்படின்னு சொன்னவங்க அந்த ராணி குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடி போகும் பொழுது ஒவ்வொரு குழந்தையா கையில இருந்து சத்தம் போட அவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களாலையும் அந்த ஃபாஸ்ட்னஸ்க்கு இந்த குழந்தைங்களை வச்சுட்டு போக முடியல. ஸோ கையில இருந்து முதல் பிடிச்சிட்டு ஓடுற குழந்தை கீழே விழுந்தது. அப்படியே அதை நின்னா மாட்டிப்போம், அடுத்த குழந்தையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஓடி போய் ஓடிட்டே இருக்கும் போது அதுவும் ஒரு அளவுக்கு மேல இவங்களால முடியலன்னும் போது இடுப்புல இருக்கிற குழந்தையும் தவறி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபாஸ்டா போய் ஒரு மரத்துக்கு பின்னால புதர்ல மறையும் போதுதான் அவங்க மூச்சே விடுறாங்க. விட்டா அப்பா நினைச்சு தேம்பி அழுகுறாங்க. அப்படி ஒரு வேதனையில 2 குழந்தைங்களுமே இப்படி வந்து விட்டுட்டோமே அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு முனிவர் எதிர்க்க வராரு.
அப்போ அவர் ஏம்மா என்ன ஆச்சுன்னா, நான் இந்த நாட்டு ராணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வேதனையில இருக்கேன் நானா. சரி நீ வா வான்னு சொல்லி ஒரு இதுக்கு குளத்துக்கு கூட்டிட்டு போய் நீ போய் முதல்ல இதுல ஒரு முக்கு போட்டுட்டு வா அப்படின்னு அவங்க இறங்கி முக்கு போட்டு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா நாரதர். ஸோ நாரதரை ஒரு நிமிஷம் மாயம் பண்ணி ஒரு பெண்ணாக மாற்றி அந்த வாழ்க்கை எப்படி பிரம்மத்தை அடைந்தாலும் சரணாகதி அடையவில்லை என்றால் அது பெரிய மாயத்தில் நாம் ஆளாக்கப்பட்டு நாம் கடவுளை ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு நம்ம கதற அளவுக்கு விஷயம் நம்மை தேடிக்கொள்கிறோம். இதுதான் இந்த கதை மூலம் இந்த பாடல் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்லி கடவுளை என்னைக்கும் நம்ம சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியானே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசத்தை தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியே என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். அதாவது சிவபெருமானை எப்படி நாம் அணுகுவது அப்படின்னு சரணாகதி பண்ணுவது அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் ஒரு இலைமறை காயாகவும் ஒரு ஓமை மூலமாகவும் பேசுறாங்களே, அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கைவல்ய உபனிஷத்துல ஒரு கமெண்ட்ரி ஸ்ரீ அரபிந்தோ சொல்லியிருக்கார். The Santaha or saints or those who are pure of desire and full of knowledge, and it is to these that the secret knowledge has been given from the beginning. He makes his meaning yet clearer by stating the substance of the knowledge. How, by what means one by knowledge, one can swiftly put sin from him and reach Purushottama. ஸோ இந்த சியர்கள் இந்த ஞானிகள் எல்லாருமே எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி தன்னுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் எல்லாம் அவ்வளோ அழகா பளிர் என்று அந்த விளக்கு போல தூய்மையா வச்சிருக்கிறவங்க. அவங்களுக்கு தான் இந்த ரகசியமான ஒரு ஞானமும் பகரப்படுகின்றது. ஸோ அவங்க சொல்ற ஞானம் தான் இந்த உலகத்துல நாம் அடையக்கூடிய ஞானம். அதுதான் ஒருவரை பாவத்திலிருந்து நம்மளை புருஷோத்தமனிடம் அந்த ஆதி பொருளிடம் நம்மை காப்பாற்றப்படும்னு இந்த ரகசியம். ஸோ இதுதான் நம்ம உபனிஷத் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதை வச்சுதான் எல்லா பாடல்களையும் மாணிக்க வாசகரும் எழுதியிருக்கார். ஸோ முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே, அதாவது அந்த ஆதியில இந்த பிகினிங் அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆதியில கடவுள் என்பவர் எவ்வாறாக இருந்தார் அப்படின்ற அந்த சியர்களுக்கு தெரியும், அந்த ஞானிகளுக்கு தெரியும். அந்த நிலையிலிருந்து அவர் ஒரு நம் பக்கத்துல, ஏன்னா கடவுள் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதும், கடவுள் நமக்குள்ள ஒளியா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதும், ஏதோ நமக்குள்ள அவரை நம்ம ஒரு வெளியாள் போலதான் நமக்கு அது பாவனை வரும். அதுவே ஒரு உருவத்துல நம்ம பார்க்கும்போது நம் தினப்படி அந்த ஒரு படத்துக்கு முன்னாடி அவரோட தொடர்பு ஏற்படுத்தும் போது நம்முள் ஒருவராக நம் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக நாம் அவரை இன்னும் க்ளோஸ் ஆகுறோம். அதுதான் இதோடைய விஷயமே. நம்ம ஒரு உருவத்துக்கு கடவுள் ஏன் வந்தாரு அப்படின்னா மிக அருகாமையில் இந்த ஜீவாத்மாக்களாக இருக்கிற மனிதர்களை அடைவதற்கு ஏதுவாக இருக்கு. ஸோ இந்த நியூஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நேத்தும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு. ஸோ இந்த திருக்கால திருஷ்டியா இருக்கிறாங்க இந்த ஞானிகள். அப்போ கடவுள் இப்படியாக தான் இருக்காரு, இப்படிதான் இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல் வரி உணர்த்துது. உன் சீர் அடியும் இப்படிப்பட்ட இருக்கிற ஞானிகளை சிவபெருமானின் பக்தர்களை நாம் தன்னுடைய வாழ்க்கையின் துணையாக வைத்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்வது சிவனுக்கே பணிவிடை செய்வது போல் கடவுளுக்கே செய்வதாக இருக்கும்.
அப்படின்றது தான் இந்த பாடல். இந்த பாட்டு மூலம் நம்ம தினமும் கடவுளை இந்த காலகட்டத்துல திரும்பவும் ரிவைவ் பண்றோம். இந்த மாதம் மாதம் முழுக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் இல்லாம இது நமக்கான ஒரு பீரியட் ஆஃப் தபஸ்யா. கண்டிப்பாக இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்பி உங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை பார்க்கலாம்.